ஆன்லைன் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு மாணவியாக மட்டும் யோசிக்காமல் நீங்கள் ஒரு எஜுகேட்டராக உங்களுக்கு தெரிஞ்சதை வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுக்க விரும்பினீங்கன்னா, முக்கியமாக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ண விரும்பினீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி சாஃப்ட்வேர் தேவை. நீங்கள் மொபைல் வச்சு கூட பண்ணிடலாம். பட் நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகணும், இந்த சீரியஸ் பிஸ்னஸை நீங்கள் பர்சியூ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கோர்ஸ் க்ரியேஷன் பண்ணணும். யூடிமி, ப்ளூரல் சைட், இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் கோர்ஸ் பண்ணி விற்று நீங்கள் சம்பாதிக்க விரும்பினீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய 2 யூடியூப் சேனலுக்கும் இதுதான் நான் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர். இது மூலமாக நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான கேப்ஷன்ஸ் கொடுக்கலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். மீன்வேல் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் கீழே கொடுத்துருக்கிற என்னோடய லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த டெமோ பார்க்கலாம். ஸோ கேம்டேவ்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் விண்டோ ஒன்று வரும். அது மூலமாக நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணணுமா இல்லை டெம்ப்ளேட்லேருந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 2020 வெர்ஷன். ஸோ இதுதான் அந்த விண்டோ. இதில் வந்து நான் ரீசெண்டாக பண்ண வீடியோஸ் கேட்கும். ஃபைல் ஓப்பன் பண்ணணுமா, ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணணுமா இல்லை டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்கும். இதில் வந்து நான் இப்போது ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டை காமிக்கிறேன். அதுக்குள்ளே என்னோடய மீடியா ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்னோடய பழைய ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஏரியா. இதில் தான் எல்லா டூல்ஸும் இருக்கும், நம்ம ஒன்றுன்னா அதில் பார்க்கலாம். அண்ட் கீழே வந்து டைம்லைன் ஏரியா. இதில் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டைம்லைன் சீக்கர். இது மூலமாக தான் எடிட்டிங்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன். ஸோ தட் வீடியோ ஆர் ஆடியோ ஃபைல்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக போய் நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ப்ரிவ்யூ விண்டோ. அண்ட் நம்ம எந்த ஃபைல் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாறுங்க அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இந்த செக்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ண டூலுக்கு ஏற்ற மாதிரி இந்த செக்ஷன், இந்த ஏரியா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே மாறும். ஸோ மேலே இந்த சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஏதாவது விண்டோ ஏதாவது க்ராப் பண்ணணுன்னா இந்த க்ராப் டூல் வச்சு பண்ணிக்கலாம். அண்டு இந்த ட்ராப் டவுன் வந்து உங்களுக்கு கேன்வாஸ் ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸு கொடுக்கும். வேணும்னா நீங்கள் இதை டிட்டாச் பண்ணி ஒரு தனி விண்டோவை கூட பார்க்கலாம். வேறு மானிட்டர் இருந்ததுன்னா அங்கே கூட வச்சு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணால் இந்த ப்ரீவியூக்குள்ளேயே பேக் டு கேன்வாஸ் ஃபிட் ஆகிடும். ஓகே, ஸோ மீடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மீடியா பின் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்மளோட இமேஜஸ், வீடியோ ஃபைல்ஸ், கால் அவுட்ஸ், ட்ரான்ஸ்லேஷன், நீங்கள் என்ன ஆட் பண்ணாலும் இந்த மீடியா பின்குள்ளே தான் வரும். இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு எதிர் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணலாம், இல்லை இங்கே ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் மீடியா பண்ணலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ கூட இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இமேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிற இமேஜை வச்சு நீங்கள் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ஐக்கான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது இங்கே ஆட் ஆகிடும். இதை சார்ட் பை டைப் பண்ணாக்க நீங்கள் இமேஜஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ், வீடியோஸ்னு தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த இமேஜ் இங்கே இந்த வீடியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் போகிறோம். எது நான் இந்த வீடியோ மேலே டைரெக்டாக பண்ணலாம், ஆர் கீழே இந்த இடத்துல எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நான் இதை மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபேஸ்புக் ஐக்கான் வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் இதோட டியூரேஷன் கம்மியாக்கணுன்னா இந்த மாதிரி எட்ஜுக்கிட்ட நம்ம மவுஸ் கர்சர் வச்சாக்க இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக லைப்ரரி வந்து கேம்டேசியாவோட அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பை டிஃபால்ட் இங்கே உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக் ஐக்கான், ட்விட்டர் ஐக்கான், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் வேறு எல்லா ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ஆட் டு லைப்ரரி. அப்போ அவங்க கேட்பாங்க எந்த லைப்ரரியில் ஆட் பண்ணணும்னு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே உங்களுக்கு பை டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க சில ஐகான்ஸ் அண்டு இன்ட்ரோஸ், அவுட்ரோஸ், லோவர் தேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. லோவர் தேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். கீழே பேர், டேக், இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் போடுறோம் இல்லை வீடியோவில், அதுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி லோவர் தேர்ட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கீழே இந்த செக்ஷனில் வருதுன்றதுனால அதுக்கு லோவர் தேர்ட்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நிறையா லெவலில் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இப்போ இங்கே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம்.
இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு குரூப்டு செட் ஆஃப் ஆசெட்ஸ் இது நம்ம இங்கே கிளிக் பண்ணால் இந்த குரூப் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணால் நான் இந்த இடத்துல என்னோடய பேரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி நமக்கு வேண்டிய பேரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த லைப்ரரி செக்ஷன். ஃபேவரட்ஸ் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அனோட்டேஷன்ஸ், ஸோ இது வந்து காலவுட் பாக்ஸஸ் அண்டு விதவிதமான ஸ்டைலில் கிடைக்கும் உங்களுக்கு. காலவுட் பாக்ஸஸ், ஏரோஸ் அண்டு இந்த மாதிரி ஷேப்ஸ், பிளர், ஏதாவது ஏரியாவை பிளர் பண்ணணும் அப்படின்னா பிளர். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது உங்களுக்கு பிளர் பண்ணணும், இல்லை ப்ரைவேட் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் எதாவது நீங்கள் லாகின் பண்ணும்போது மறைக்கணும் அப்படின்னா இந்த பிளர் இங்கே கொடுக்கலாம். அந்த பிளரோட இன்டென்சிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதை நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பாட்லைட். நம்ம இதை எங்கே வைக்கிறோமோ அந்த இடம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இது ஹைலைட்டர், இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அண்ட் லாஸ்ட்லி பிக்சலேட். ஏதோ ஒரு ஏரியாவை நீங்கள் பிளர் பண்ணணுன்னா இந்த மாதிரி எதர் பிளர் பண்ணலாம் ஆர் இந்த மாதிரி பிக்சலேட் கூட பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்கெட்ச் மோஷன். இப்போ ஒரு ஹைலைட் பண்ணுற ஏரியாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல காமிக்கணும் அப்படின்னா வீடியோவில் இதை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கெட்ச் மோஷன் ஆட் பண்ணலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஆகும் இந்த மாதிரி. அண்டு லாஸ்ட்லி கீஸ்ட்ரோக் காலர்ஸ். இது என்னென்னா நீங்கள் ஏதாவது கீபோர்ட் ஷார்ட்கட் ஹைலைட் பண்ணுறீங்க வீடியோவில் அப்படின்னா இதை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன கீபோர்ட் சொல்கிறோமோ அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டை இங்கே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+F பண்ணால் நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கொண்டு வரலாம். அப்படின்னு நீங்கள் சப்போஸ் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல Ctrl+F அடிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு Ctrl+F அப்படின்ற கீ இங்கே ஆட் ஆகிடும். அதை நீங்கள் எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் தான் இந்த அனோட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன்ஸ். ட்ரான்சிஷன்ஸ் வந்து விதவிதமான ட்ரான்சிஷன் இருக்குது. இப்போ ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் ஆட் ஆகும் இந்த மாதிரி க்ரீன் கலரில். இது எல்லாமே ட்ரான்சிஷன்ஸ் தான். இது மேலே மவுஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட பேர் தெரியும். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து கிரேடியன்ட் வைப். இப்போ நான் இந்த பேசின்னு இருக்கேன் இல்லையா, இந்த சீன்லேருந்து இது இந்த மாதிரி சின்ன விண்டோ ஆகிறதுக்கு ஒரு கிரேடியன்ட் வைப் ஒன்று வரும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ சின்ன வைப் வந்தது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ட்ரான்சிஷன். அதான் இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பிஹேவியர். இது வந்து நம்ம இருக்கிற இதில் இந்த டைம்லைனில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் அனிமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரிஃப்டிங்னு வச்சுக்கோங்க. நான் இந்த Ctrl+F ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதை நான் இது மேலே கொண்டு வந்து ட்ராக் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த Ctrl+F ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ கீழேந்து வந்தது பார்த்தீங்களா, அண்ட் இங்கே இந்த மாதிரி ஜம்ப் ஆகும் அண்ட் இந்த மாதிரி பறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பிஹேவியர்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ். இது ரொம்ப கீ ஃபீச்சர் கேம்டேசியாவில். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, இல்லைனா ஸ்மார்ட் ஃபோக்கஸ், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன். இது தான் ஆக்சுவலாக இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா இங்கே, இது வந்து ஒரு அனிமேஷன். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல டைம்லைன் நகரும்போது இந்த ஏரோ வந்து ஆக்சுவலாக ஜூம் இன் பண்ணும். நான் இந்த மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது கவனிங்க. இங்கே பார்த்தீங்களா ஜூம் இன் பண்ணி திருப்பிங்க இந்த வீடியோவில் ஜூம் இன் பண்ணி மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் பண்ணலாம். இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த ஸ்கேல் டவுன் இதை நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விண்டோவாக காமிக்கும். அண்ட் ஸ்கேல் டு ஃபிட் நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன்னா இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பாருங்கள். இது ஸ்கேல் டவுன் இது, அண்ட் இது வந்து ஸ்கேல் டு ஃபிட். ஸோ நீங்கள் இந்த கேப்பில் உங்களோட பேர் இல்லைனா ஏதாவது ஃபாலோ மீ இல்லை ஏதாவது ஆட் போடணும் பக்கத்தில், அந்த மாதிரினா நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கர்சர் எஃபெக்ட்ஸ். இது மூலமாக தான் நான் என்னோடய மவுஸ் கர்சருக்கெலாம் ஹைலைட் ஆட் பண்ணுவேன். ஸோ எந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மீடியா ஃபைல் இருக்கோ அது மேலே இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாக்க இந்த பாயிண்டர் கவனிங்க இந்த மாதிரி கலர் மாறும். இந்த கலர் நம்ம எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லைனா பிக் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே இருக்கிற கலர்ஸ், ஸ்க்ரீனில் இருக்கிற கலர்ஸை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்பாட்லைட் அகெயின் மவுஸ் மூவ் ஆகிற இடம் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாட்லைட்டும் கூட போகும். அண்டு மேக்னிஃபை. இந்த மேக்னிஃபை ஆப்ஷன் இங்கே சைஸ் பெருசு பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ மவுஸ் உங்களுக்கு எங்கே இருக்கோ அந்த ஏரியா மட்டும் ஜூம் இன் பண்ணி காமிக்கும். அதுக்கு நான் இந்த ஸ்பாட்லைட்டை தூக்கிடுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணியிருக்கு. அண்டு
ஜூம் லெவல் கூட ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ மவுஸ் கர்சர் நகர்ற இடம் உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணி காமிக்கும். அண்ட் இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் ஏற்ற மாதிரி நீங்கள் சவுண்ட் இல்லைனா ரிங்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது கர்சர் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். உங்களுக்கு இன்கேஸ் கர்சரோட சைஸ் சின்னதாக இருக்குது, அது பெருசாக்கணும் கூட அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இந்த கர்சர் இந்த பாயிண்டர் சூஸ் பண்ணி இந்த ஸ்கேல் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்சர் பெருசாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாய்ஸ் நரேஷன். ஸோ சப்போஸ் நீங்கள் லைவாக ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் நீங்கள் பேசி தனியாக ரெக்கார்ட் பண்ணணும் வாய்ஸ் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வாய்ஸ் நரேஷன். நீங்கள் இந்த மாதிரி மைக்கை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டார்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வாய்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸ். ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவுக்கு தனியாக எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நாய்ஸ் ரிமூவல், ஃபேட் இன் ஃபேட் அவுட், இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எண்ட்லலாம் சைலன்ஸ் ஆக்கணும், இல்லைனா ஆடியோவை கம்ப்ரெஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டு ஸ்லோ இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ். இப்போது என்னோடய இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இங்கே இந்த இடத்துல நான் இந்த வந்து கலர் டிண்ட் ஆட் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எஃபெக்ட்டு. இதில் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் வந்து கலர் மாறிடும். இது இங்கே எந்த லைட் டோன் வேணுமோ அதுக்கு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபீச்சர் தான். பட்டு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கலாம். இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக இங்கே நம்ம எந்த பிரைட்னஸ் வேணுமோ, கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சேச்சுரேஷன் இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அண்டு க்ரீன் ஸ்க்ரீன். இது வந்து ஒரு ரொம்ப ஹைலி ரிக்வெஸ்டட் ஃபீச்சர். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற இதெல்லாம் நம்ம இந்த ரிமூவ் கலர் மூலமாக க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதுலேருந்து டிலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இங்கே இம்போர்ட் மீடியா. ஸோ இந்த காயினை இங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு போய் இந்த ரிமூவ் கலர் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இது மேலே நான் விட்டுட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிமூவ் கலரத்தில் இந்த கலரை சூஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு குரோமா கீன்னு சொல்லுவாங்க வீடியோ எடிட்டிங்கில். இந்த கீ கலரை இங்கே சூஸ் பண்ணணும் நான். ஸோ இந்த பிக் கலர் டூல் மூலமாக இதை கிளிக் பண்ணாக்க அந்த க்ரீன் கலர் டோட்டலாக வேனிஷ் ஆகிடும். இதை நான் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாலரன்ஸ், சாஃப்ட்னஸ், ஹியூ, கலரோட ஹியூ அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எது வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில க்ரீன் ஸ்க்ரீன் ஆர் ப்ளூ ஸ்க்ரீன் ஆர் எனி அதர் பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு இந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது பண்ணும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்ஷன்ஸ், சப்டைட்டில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இதெல்லாம் தான் மெயின் ஃபீச்சர்ஸ். அண்ட் கீழே எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனி ட்ராக்காக இருக்கும். ஒவ்வொரு ஃபைலும் நம்ம ஆட் பண்ணுற ஆசெட்ஸ் எல்லாமே தனித்தனி ட்ராக்கில் இருக்கும். ஸோ தட் எடிட்டிங் கேன் பி ஈஸி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது அசெட்ஸை குரூப் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேசுகிற வீடியோவும் ஆடியோவும் குரூப்டாக இருக்கும். இதை நம்ம செப்பரேட் பண்ணி ஆடியோவை கூட தனியாக எடிட் பண்ணிக்கலாம். செப்பரேட் ஆடியோ அண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செப்பரேட் ஆகிடும். அண்டு நான் இந்த ஆடியோவை தனியாக இந்த மாதிரி வால்யூமை ஏற்றிக்கலாம், இல்லை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இடத்துல எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த டைம்லைன் சீக்கரோட இந்த க்ரீன் அண்ட் ரெட் இது யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெட்டை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணேன்னா இந்த போர்ஷன் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஸ்ப்ளிட் பண்ண இடத்த நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாக்கா அந்த ஏரியா போயிடும். உங்களுக்கு வேண்டாம்னா அன்டூ பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டைம்லைன் சீக்கர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன் கிளியர் ஆகிடும். ஸோ தேட்ஸ் இட். டெக்ஸ்மித் கேம்டேசியா. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா நான் கீழே கொடுத்துருக்கிற லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கும் இந்த சேனலுக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாஃப்ட்வேர் வந்து மந்த்லி பேமெண்ட் சிஸ்டம் சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன் டைம் ஃபீ தான். நீங்கள் ஒரு வாட்டி ஃபீ பே பண்ணிட்டாக்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு லைசன்ஸ் வச்சு நீங்கள் 2 கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் அண்ட் மேக். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்ஸ். பாய்.